இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நம்ம ஆர்டர் பண்ண அந்த கபாப் வந்திருக்கு வித் ரைஸோட வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கபாப், இது வந்து பீஃப் கபாப், இது வந்து மட்டன். அப்போ இந்த சூப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் மட்டன் கறி இது. இந்த மட்டன் கறி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும், எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்ட்டு இதுக்கு வித் ரொட்டி, இந்த ரொட்டி ஒன்று எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணால் மஜ்பூஸ் வந்து கபாப்போட வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கபாப், இது வந்து பீஃபில் வந்து கபாப். இது எப்படின்னு சொன்னால் இந்த அரிசி வந்து இப்போ பாருங்கள், இந்த சோறு வந்து போய் வித்தியாசம் மாதிரி கொஞ்சம் பொலிவாக இருக்கும் பாருங்கள். This is alhamdulillah, this all item is special. This is mandi mutton is so beautiful. So inshallah next day Bukhari rice and 3 rice is available. Bukhari, kabsa, mandi, chicken barbecue, have mutton, have grill, mushakkal. This வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோஹாவில் இருக்கிற மைதர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு ஃப்ரைடே என்றதால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் கத்தாரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு அடிக்கிறதுனால கெப்பு கண்ணாடியும் போட்டு வெளியிட்டு பேச முடியாது, அதிக நேரம் அதிகமான சூடு அடிக்குது. ஸோ நம்ம கத்தாரில் இருக்கிற மைதர் என்ற இடத்துக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக செய்ய போகிறது ஃபுட் ப்ளாக் தான். அதாவது இங்கே ஃப்ரைடே வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலான ஒரு நாள், எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே வந்து கத்தாரில் வந்து ஃப்ரைடே ஓஃபான நாள். நம்ம ஊர் கடை, அதாவது நம்ம நாட்டு கடைகள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது இந்த டைமில் போனோம்னு சொன்னால் ஸோ ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக கடை ஃபுல்லாகிடும். நம்மளுக்கு சாப்பிட்ற டேபிள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமாக செய்வோம், ஒரு வித்தியாசமான நாட்டு சாப்பாட்டு கடைக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்திருக்கு, நான் எனக்கு பின்னாடி இருக்கிற இது என்ன கடைன்னு பாருங்கள். இது ஆப்கானிஸ்தானோட சாப்பாட்டு கடை, அவங்களோட கலாச்சார சாப்பாடு இது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்க போது நம்ம வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வளமையான சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடு, பிரியாணி, ரசம் சாப்பிட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த மஜ்பூஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட சாப்பாடு, ஒரு வித்தியாசமான சாப்பாடாக இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனம் இருக்குல்ல, அந்த மஜ்பூஸோட மனம் அப்படியே நம்மளை இழுத்து எடுக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இதான் கடை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோடய ஃப்ரெண்டு தான் சாப்பிட வந்துருக்கு. இதுதான் கடை பாருங்கள், மைதரில் இருக்கிற கடை. ஸோ இது அந்த ஏரியா. ஸோ இந்த கடைக்கு நம்ம இதை சொல்லுவாங்க ஜபாப் அல் ஆஃப்கான் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. இதான் கடை பார்த்துக்கணும். ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம சாப்பிட போகிறேன். ஸோ இந்த கடைக்குள்ள நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நம்ம உள்ள ஆஃப்கான் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். Bro, where are you from? I'm from Pakistan. You are from Pakistan. How many years this over here? This restaurant is 14-year-old. 14 years old. So, what is the special Friday here? This is alhamdulillah, this all item is special. This is mandi mutton is so beautiful. So inshallah next day Bukhari rice and 3 rice is available. Bukhari, kabsa, mandi, chicken barbecue, have mutton, have grill, mushakkal. This my brother is coming, first time coming here. And you tell me you coming restaurant, you eat good, not good, you choice, tell me. Yes, brother. You gave them money, sir. Very worthwhile. Thank you so much. Thank you so much. Your recipes are very excellent, very nice. You coming restaurant Shubabullah one Nazar, inshallah. This so beautiful place, so good, inshallah. Family all available. This no problem. 50 people, 40 people, 100 people. This no problem, inshallah. Good service. This no restaurant. This same home. Yeah, like Inshallah, that. all brothers is coming. My respect, inshallah. You coming here, inshallah. Big respect, good self, inshallah. Thank you so much, bro. Thank you so much, brother. Thank you so much. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயிட்டர் ஆஃப்கான் வெயிட்டர் வந்திருக்காரு. சார் நாங்கள் இந்த சாப்பிட ஆர்டர் பண்ண போகிறோம். மச்சார் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் உங்கள்கிட்ட போய் காட்டுறேன். இதுவும் ஆர்டர் பண்ணிக்க, இதுவும் ஆர்டர் பண்ணிக்க. ஓகே, இதில் வேலை வந்து 35 70 வரும். இது வந்து 26. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணுங்க. एक राइस मिलेगा इसमें? राइस नहीं मिलेगा, वो सब राइस चाहिए, राइस आएगा। हाँ, ये भी 35 का था आपको। 26 हाँ। इसमें இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண அந்த கபாப் வந்திருக்கு வித் ரைஸோட வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கபாப், இது வந்து பீஃப் கபாப், இது வந்து மட்டன், அது இதுவும் பீஃப் தான், சின்ன சின்ன துண்டாக இருக்குது. அதே மாதிரி அப்படி சாப்பிட்றது ரொட்டி இருக்குது பாருங்கள். அதேமாதிரி நம்ம ஆர்டர் பண்ண பிபிக்யூ தான் இருக்குது. இது வந்து இது தொட்டி சாப்பிட்றதுக்கான, இது கோழியோட தொட்டி சாப்பிட்றது. இது என்னது? கம்முஸ்ன்னுவாங்க. நான் சூப் வந்திருக்கு, பெப்சி. இதில் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு நான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த சூப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த ஆப்கான் ரெஸ்டாரண்ட் வந்தாலே இந்த சூப் தான் ஸ்டார்டிங் டைமில் நமக்கு தருவாங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது நம்ம குடிச்சு பார்ப்போம்.
சூப் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மட்டன் இந்த கொழுப்பு அதுகளோட சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பாக இருக்குது. கொஞ்சம் மட்டன் வந்து டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் கறி. இது இந்த மட்டன் கறி வந்து கொஞ்சம் ஆப்கானில் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்ட்டு இதுக்கு வித் ரொட்டி. இந்த ரொட்டி ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மட்டன் இது வந்து நம்மளோட இதில் இருக்கிறார். இல்லை என்ன டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு மட்டன் கறி நல்லா இருக்கும். இல்லை பீஸில் நல்ல சும்மா தரிக்கும். நல்லா சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த பார்பிக்யூ. இது பார்பிக்யூ புல் சிக்கன். இதை பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு இது விஷயம் இல்லை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்லா அடிக்கும். நல்லா டேஸ்ட் அடிக்கும். மச்சான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. வேறு இதில் சாப்பிடக்குள்ள வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் மசாலாலாம் உள்ளுக்கு இருந்து அது ஒரு ஃபீல் அடிக்கும். நல்லா அடிக்கும். இந்த மனம் இருக்கு நல்லா இருக்குண்ணே. அந்த வேற லெவலில் இருக்குல்ல. கொடுத்த காசுக்கு போத்தானே என்னது கொடுக்க போகிற காசுக்கு தரி. இந்த ஹாபா பண்ணி சிக்கன் ஹாபா பார்த்தீங்கன்னா ஒரு சொப்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. என்ன இப்படி ஹப்பா பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது பீஃபில் வந்த கபாப். ஆப்கான் சாப்பாடு எப்போவுமே டேஸ்ட் வித்தியாசமான டேஸ்ட் தான். நல்ல டேஸ்ட். எனக்கு பாருங்க ஆப்கான் இருக்கும் வந்து ஆப்கானில் வேற ஒரு பேர் அடிக்கும். முன்னுக்கு இன்னொரு பேர் போட்டு ஆப்கான் சபாப் அது ஆப்கான். ஆப்கான் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. கோழி பார்த்தீங்களா நல்ல பொலிவாக இருக்குண்ணே. இந்த கொஞ்சம் நல்லா வெந்து இருக்குது. பார்பிக்யூ போட்டது வேறு லெவல். நல்ல மயோனஸ் இருக்குது. எனக்கு இந்த புலாவட்டு சொல்லி ஒரு வீடியோ விட்டு பார்த்தேன்னா அந்த புலாவர் வச்சு மாதிரி இது கொஞ்சம் டேஸ்ட் ஆகி மாட்டேன். என்ன கொஞ்சம் டேஸ்ட் ஆகி இது இந்த நல்ல வெரைட்டியான சூப் பண்ணுது. நல்ல மனம் இது. சூப்பை பாருங்க. இந்த சூப் வந்து வேறு லெவலில் இருக்குது. மட்டன் சூப் தான். மட்டன் கொழுப்புல இருக்குதுண்ணே. நல்லா இருக்கு மச்சான். ஃபுல்லாகவே மட்டன் ஆகி நல்ல வரமான சூடும் இல்லை, வரமான கூடும் இல்லை. நாங்கள் சூப் குடிக்கிற ஃபீல் ஒன்று ட்ரீட்மெண்ட் வேறு ஆத்தல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்களா. சிக்கன் வந்து நல்ல ஃபொலி வரி பாருங்க. மட்டன் மச்சான். சரி மட்டன் நல்ல வேறு லெவலில் இருக்கு. அக்கா எதுவுமே சொல்லிடாது. வேறு லெவல். உங்களுக்கு என்ன சாப்பாடு? நல்ல கறி நல்லா மணக்குதுண்ணே. நல்ல மணத்தடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப அதிகமான வெயிலாக இருக்குது இப்போ கத்தாரில் வந்து. என்ன சொன்னால் நம்ம கொடுத்த காசுக்கு சாப்பாடு நல்ல போத் தானே. சாப்பாடு செம சாப்பாடு. சாப்பிட்டுக்கு எங்களால் மிச்சம் வச்சுட்டு வரோம். நீங்கள் சாப்பாடை பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி சாப்பாடுண்டு. சும்மா வேறு லெவல். இந்த ஒவ்வொரு ரெசிபியும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல டேஸ்ட் இது. அதாவது நம்ம வித்தியாசமான சாப்பாடு. இப்போ ஆப்கானிஸ்தான் சாப்பாடுன்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் அது. நம்மளோட சாப்பாட்டுக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு. நல்ல டேஸ்ட்டு நல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஃபுட் ப்ளாகில் மீட் பண்ணோம். ஓகே, பாய்.